ஒழுங்காக நடந்தால் மட்டும்தான் பாலியல் அத்துமீறலா? திமுக பிரமுகர்கள் என்பதால் போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. ராயபுரத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம். சென்னை ராயபுரம் பழைய ஆடுதொட்டி பகுதியில் வசித்து வருபவர் சாருமதி. இவர் நீட் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். தன் வீட்டிற்கு அருகாமையில் டிடிபி சென்டர் மற்றும் குடிநீர் கேன் விற்பனை செய்யும் தொழிலை தன் தாயுடன் சேர்ந்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதே பகுதியைச் சேர்ந்த வினோத் மற்றும் கண்ணதாசன் ஆகிய இருவர் இவரிடம் தண்ணீர் கேன் வாங்கியுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. பின்னர் அடுத்த நாள் காலை வினோத் மற்றும் கண்ணதாசன் அவர்களது உறவினர்கள் என மொத்தம் 4 பேர் சாருமதியிடம் சென்று சண்டையிட்டு தகாத வார்த்தை பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. வினோத் மற்றும் கண்ணதாசன் சாருமதியை அடித்தும் கடித்தும் உடலில் கைகளை வைத்து பாலியல் அத்துமீறல்களிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களுடன் இருந்த 2 பெண்களும் தலைமுடியையும் பிடித்து சாருமதியை பலமாக தாக்கியுள்ளனர். இதனால் மாணவி சாருமதி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அண்ணா என்று அழைத்ததற்கு மதுபோதையில் வந்த இருவரும் தன்னை தாக்கியதாகவும் உடன் வந்த 2 பெண்களும் சேர்ந்து தாக்கியதாகவும் வினோத் மற்றும் கண்ணதாசன் தனது உடலில் பல்வேறு இடங்களில் கைகளை வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் பெண் டிஎஸ்பி தலைமுடியை பிடித்து தாக்குதல் நடத்தியதற்கு கொதித்தவர்கள் தனக்கும் நியாயம் கிடைக்க உதவ வேண்டும் என சாருமதி கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திமுக பிரமுகர்கள் என்பதால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க போலீசார் தயங்குவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் வினோத் ராயபுரம் 52வது வார்டு பகுதியில் இளைஞர் அணியில் திமுகவின் பொறுப்பில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.